தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தனித்து வாழும் தாயோ தந்தையோ இந்த திருமணத்தில் திருவடி துலக்குதல் என்கின்ற அந்த சடங்கிற்கு தகுதி உடையவர்களா என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். பெரும்பாலான திருமணங்களில் இன்றைக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. என்ன வழக்கமாக இருக்குன்னா, அப்பா இறந்து போனால் அம்மா தனியாக இருக்காங்க இல்லைங்களா, கைம்பெண்ணாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பிறகு அம்மா இறந்து போனால் தனித்து வாழும் தந்தையாக இருக்கின்றார் இல்லைங்களா, அவங்க திருமணத்தில் இந்த பாத பூசை அல்லது திருவடி துலக்குதல் என்கின்ற ஒரு சடங்கிற்கு தகுதி அற்றவர்கள் என்று பலர் புரியாமல் என்ன செய்கிறாங்க, தள்ளி வச்சிடறாங்க. தள்ளி வைத்துட்டு வேறு யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து அன்றைய நிகழ்ச்சிக்கு மட்டும் திருமணத்திற்கு நீங்கள் அப்பா அம்மாவாக இருங்க, பெற்றோராக இருங்க, சிற்றப்பாவோ சின்னம்மாவோ அல்லது பெரியப்பாவோ பெரியம்மாவோ, இன்னும் சில வேளையில் பார்த்திங்கன்னா அக்கா மாமா இவர்களை கூட இந்த திருவடி துலக்குதலுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது கொடுமையிலும் கொடுமை. அது நம்ம தமிழர் பண்பாடே கிடையாது. இந்த திருவடி துலக்குதல் என்ன அப்படின்னு இதற்கு முன்னாடி நம்ம ஒரு காணொளி செய்திருக்கிறோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், நான் சொல்லியிருக்கிறேன், பிறந்தது முதல் நமக்கு வாழ்க்கை முறை, ஒழுக்கம், நன்னெறி, பண்பாடு, கல்வி, இறை நம்பிக்கை, இறை வழிபாடு என்று எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து நம்மை ஆளாக்கி இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்குத்தான் இந்த திருவடி துலக்குதல். அவர்களுடைய வாழ்த்தினை பெறுவதுதான் இந்த திருவடி துலக்குதல். நீங்கள் எதற்கும் அஞ்சாதீர்கள், உங்களை இறுதி வரை நான் வைத்து காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்கு தான் இந்த திருவடி துலக்குதல் என்கின்ற சடங்கினை செய்கின்றோம் அல்லது பாத பூசனை செய்கின்றோம் என்று போன காணொளியில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இப்படி இருக்கின்ற சூழலில் நாம் எந்த வகையில் அவங்க தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கணவனை இழந்துட்டாங்க, அப்பாவை இழந்துட்டாங்க. மணமக்களில் ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோட அப்பா வந்து இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ இவங்க தனித்து வாழ்கிறாங்க. அப்போ தனித்து வாழ்கின்ற அம்மா கையில் நாம் வந்து வீட்டில் சோறு வாங்கி சாப்பிடலையா, அவங்க செய்கிற உதவிகளை நாம் பெறலையா, அவங்களோட வீட்டில் நாம் இருக்கலையா, அப்படிலாம் ஒவ்வொரு நாளும் அவங்க கையால் சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு, அவங்க துவைச்சி கொடுத்த துணிமணியெல்லாம் உடுத்திக்கிட்டு, அவங்க கொடுத்த காசை செலவெல்லாம் பண்ணிட்டு, பிறகு திருமணத்தில் மட்டும் அவங்க வாழ்த்தினால் அதனால் தீமை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறது கொடுமையிலும் கொடுமை இல்லையா? அது என்ன அறிவுடைய செயலா? இல்லை ஒரு அம்மா விதவையாக அல்லது கைம்பெண்ணாக இருந்து ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமண மாலை எடுத்து போட்டு, நீ நன்றாக வாழ வேண்டும் மகனே அப்படின்னு வாழ்த்தினா அதனால் ஒரு தீமை ஏற்படுமா? இப்போ உலகத்தில் கணவனை இழந்தவர்களெல்லாம் அவங்க கையால் தொட்டது எல்லாம் தீட்டா போயிடுமா அல்லது தீங்கா போயிடுமா? சிந்தித்து பார்க்கலாம் இல்லையா? சில படித்த இளைஞர்களும் இளைஞர்களும் கூட இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அவங்க இந்த திருமணம் போன்ற நாட்களில் அவங்களோடு இணையாக இருந்த கணவனோ மனைவியோ இறந்துவிட்ட சூழலில் இப்படி திருமணம் நடக்குதே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. பல திருமணங்களில் பார்த்திங்கன்னா அவங்க அழுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்காரர் இல்லையே, இந்த நேரத்தில் உங்கள் அப்பா இல்லையேடா தம்பி, இந்த நேரத்தில் உங்கள் அம்மா இல்லையே, உங்கள் அப்பா இல்லையேம்மா அப்படின்னு அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுடைய சூழலை எண்ணி அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற போது நாம் அவங்கள ஒரு திருமண மேடையில் ஒரு மூலையில் இருங்க, நீங்கள் முன்னுக்கு வந்துடாதீங்க, நீங்கள் கைம்பெண், உங்கள் கையால் இந்த திருமண மாலை தொட்டு கொடுத்தா நானும் கைம்பெண்ணாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அச்சப்படுவது, அவர்களை தவிர்ப்பது, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி இருக்கும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை? நம்ம பிள்ளைங்க நம்மளை அப்படி ஒதுக்கி வச்சா திருமணத்தில் நமக்கு எவ்வளவு மனவேதனையாக இருக்கும். இப்படிலாம் வளர்த்தனே, இப்படிலாம் போனனே, நான் மாலை எடுத்து கொடுத்தா அவனுக்கு ஒரு துன்பம் வந்துடும் நினைக்கிறானே, இல்லை இந்த பொண்ணு நினைக்குதே அப்படின்னு அந்த அம்மாவுடைய மனம் அந்த சூழலில் வேதனைப்பட்டது அல்லது துன்பப்பட்டது, கவலை அடைந்ததுன்னா எவ்வளோ கொடுமை இல்லைங்களா? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு
அந்த நேரத்தில் எம்மா நீ வாம்மா, நீ வந்து எனக்கு மாலை எடுத்து கொடு, உன் கையால் சோறு சாப்பிட்ருக்கிறேன், நீ கொடுத்த பால் தான், நீ வளர்த்த உடம்பு தான் இது, நீ மாலை எடுத்து போட்டு எனக்கு ஒரு தீமை வந்து சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்னு ஒரு பையன் அறிவோடு பேசினான்னா, அந்த அம்மா ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும்னு சொன்னாங்களே, அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது இருந்த மகிழ்ச்சியை விட இன்னும் பல மடங்கு மகிழ்ச்சி அடைவாளாம். என் மகன் இவ்வளோ அறிவாக இருக்கானே, தெளிவாக இருக்கிறேன், உங்களை இறுதி வரைக்கும் வைத்து காப்பாற்றுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான்னா எவ்வளவு தெளிவாக இருக்கும். அதை விட்டுட்டு மேடையில் ஒரு மூலையில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சோறு போட்டு வளர்க்காத, அவனை பெரியவனை ஆக்காத, அவன் துணிமணியை துவைச்சி போடாத, 10 வயதம் அவனை மடியில் வயிற்றில் வைத்திராத ஒரு ஆளை கொண்டு வந்து நீங்கள் மேடையில் அவங்களுக்கு தகுதியை கொடுத்து இந்த தாயை புறந்தள்ளினால் எவ்வளோ கொடுமை. அதே போன்று தான் வாழ்நாள் முழுக்க எங்கள் பிள்ளைங்க, மனைவி, மக்கள்னு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆண்கள் இருக்கின்றாங்களே, இந்த அப்பாக்கள் இருக்கின்றார்களே, அவங்க மனைவி இழந்துட்டா ரொம்ப கொடுமைங்க. பெண்களாவது கணவனை இழந்துட்டா அப்படி இப்படி சமாளிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க இயல்பு வாழ்க்கையில் எப்போதும் பழகி விட்டவங்க. இந்த ஆண்கள் இருக்காங்களே, அவங்க பார்த்திங்கன்னா எப்போதும் இந்த மனைவியை சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மனைவி இறந்து போயிட்டா எங்கே போய் இருக்கிறதுன்னு கூட தெரியாது, யார் கையில் சோறு வாங்கி சாப்பிட்றதுன்னு கூட தெரியாது. ஒரு மருமக கையிலையோ அல்லது மற்ற வீட்டிலேயோ அவங்க தங்கியிருந்து வாழ்வது என்பது கொடுமையிலும் கொடுமை. அப்போ தனித்து வாழும் தந்தையர்கள் இருக்கின்றாங்களே, அவங்களோட நிலைமையே ரொம்ப சூழல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூழலே ரொம்ப கொடுமையானது இல்லைங்களா? அந்த சூழலில் எப்பா நீ திருமணத்துக்கு வராத, நீ மாலை எடுத்து கொடுக்காத, நீ மாலை எடுத்து கொடுத்தீங்கன்னா ஏதாவது எனக்கு தீங்கு வந்து போயிடும் அப்படின்னு அந்த பையனோ பொண்ணோ சொன்னால் எவ்வளோ கொடுமை. இதெல்லாம் வடநாட்டுக்காரர்கள் நம்மகிட்ட கொண்டு வந்து, வடநாட்டு அயலவருடைய இந்த பண்பாட்டு கூறுகள் நம்ம தமிழர் பண்பாட்டு கூறுகளில் வந்ததை இந்த சில குருமார்கள் என்ன செய்தாங்க, அப்படி சொல்லி 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 சாதாரண மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மண்டையில் அப்படியே ஆணி அடித்தாப்புல பதிஞ்சு போச்சு. என்ன பதிஞ்சு போச்சு? நீங்கள் முன்னுக்கு வந்துடாதீங்க, மாலை எடுத்து கொடுத்துடாதீங்க, ஓரமாக நில்லுங்க அப்படின்னு அப்படியே அச்சுறுத்துறாங்க. என்ன, கோழி மிதித்து குஞ்சு முடமாகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அப்போது ஒரு அப்பா மாலை எடுத்து கொடுத்து, மகனே நீ நல்லா இருப்பா, மகளே நீ நல்லா இருப்பா, உங்கள் அம்மா தான் இல்லை, பரவாயில்ல, உங்கள் அம்மாவுக்கும் எனக்குமா சேர்த்து நான் உனக்கு வாழ்த்துறேன் ஐயா, இல்லறத்தை நல்லறமாக நடத்த ஐயா, உங்கள் அம்மாவுக்கு பிறகு அடுத்து நீங்கள் தாயா எனக்கு உறவு, வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்த்தி ஒரு மாலை அணிவித்து ஒரு திருநீர் பூசி நல்லா இரு மகனே அப்படின்னு ஒரு தந்தை வாழ்த்தாமல் வேற யார் வாழ்த்துவதற்கு தகுதி இருக்கின்றது இல்லைங்களா? அப்போது அந்த உலகத்திற்கு வருவதற்கு அப்பாவினுடைய வித்து தான் அடிப்படை என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்பாவுடைய வித்து இல்லாமல் இன்றைக்கு நாம் பொண்ணாகவோ பையனாகவோ இல்லை. இந்த படித்த பிள்ளைகளெல்லாம் நல்லா யோசிக்கணும். அந்த காலத்தில் தான் நம்ம பெரியவங்களை இந்த சிலர் வந்து இந்த வடநாட்டு பண்பாட்டை சொல்லி அச்சுறுத்தி அவங்கள ஒரு அச்சத்திலே வச்சிருக்கிறாங்க. இந்த வளகாப்புக்கு கைம்பெண்கள் போகக்கூடாது, குழந்தை பிறப்புக்கு கைம்பெண்கள் போகக்கூடாது, திருமணத்துக்கு கைம்பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அச்சுறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ என்ன, நம்ம எல்லார் வீட்டிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய இணையரில் யாராவது ஒருத்தவங்க இறந்து தான் போயிடுவாங்க, கணவனோ மனைவியோ இறந்துருவாங்க. அப்போ அவங்களெல்லாம் கொலை செஞ்சிட முடியுமா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் இல்லைன்னு சொல்லிடுமா? இல்லை அந்த கைம்பெற்ற கணவனையோ மனைவியோ இழந்தவர்கள் வீட்டில் நமக்கு அவங்க கையால் எந்த நல்லதையும் நாம் பெறுவது இல்லையா? அவங்க வாழ்த்தை விட வேறு யாருடைய வாழ்த்து சிறப்பாக இருக்க முடியும்? அவங்கள விட நம்ம நன்றாக வாழ்வதற்கு யார் வாழ்த்தி விட முடியும் என்பதை இந்த இளைய தலைமுறையினர் சிந்தித்து பார்க்கணும். பல வேளையில் பார்த்திங்கன்னா மேடையில் ஒரு மூலையில் அப்பா நின்றுட்டு இருப்பார், யாரையோ கொண்டு வந்து திருவடி துலக்கி அவங்க கையால் மாலை எடுத்து கொடுத்து போட்டுட்டு இல்லைங்களா? ஏற்கனவே நொந்து போயிருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு தயவு செஞ்சு இந்த கொடுமையை செய்யக்கூடாது. அவங்கள கூப்பிடணும், நீங்கள் தான் எனக்கு செய்யணும்னு கண்டிப்பாக சொல்லணும். சொல்லி அவர்கள் கையால் மாலை வாங்கி அந்த வாழ்த்தினை பெற்று இறைவன் திருவருளோடு உங்களை இறுதி வரை நான் காப்பாற்றுவேன், கவலையுறாதீர்கள் என்ற உறுதியை கொடுத்து திருமணம் செய்து கொள்வது தான்
தெளிவுடைமை என்று சொல்லி